தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे. सद्गुरु महाराज की जय. कलये सुंदराकारं सदैक प्रिय दर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं प्रेमिकवरदमाश्रयेऽहम्. நாரதரை பார்த்து சனகாதிகள், இந்த பத்ரிகாசிரமத்துக்கு நீர் ஏன் வந்தீர்? உம்முடைய முகத்தில் ஒரு வாட்டம் தெரியறதே, இந்த கவலைக்கு என்ன காரணம்? நாரதரே, உம்மை போன்ற பாகவதோத்தமர்கள், அதுவும் நீர் பக்தாகிரகண்யர், உம்ம முகத்தில் இந்த வாட்டம் இருக்கலாமா? என்ன விஷயம், எதற்காக இந்த பக்கம் வந்தீர் அப்படின்னு விசாரிக்கிறார். நாரதர் உடனே சொல்ல ஆரம்பித்தார். அகம் து பிருத்திவீம் ஞாத்தோ ஜாத்வா சர்வோத்தமாமிதி புஷ்கரம் ச பிரயாகம் ச காஷீம் கோதாவரீம் ததா हरिक्षेत्रं कुरुक्षेत्रं श्रीरंगं सेतुबन्धनं एवमादिषु तीर्थेषु भ्रममान इतस्ततः नापश्यं कुत्रचिच्चर्म मनस्सन्तोषकारकं कलिना धर्ममित्रेण धरेयं बाधिताधुना. सत्यं नास्ति तपश्शौचं दयादानं न विद्यते उदरं भरिणो जीवावराकाः कूटभाषिणः मंदाः सुमंदमतयो मंदभाग्याहि उपद्रुताः पाकंठनिरताः सन्तो विरक्ताः सबरिग्राहाः சொல்லிட்டே போறார். நாரதர் ஒரு சமயம் இந்த கலி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த பிரபஞ்சத்தை பார்க்கறதுக்காக அப்படி கீழே இறங்கினார். இந்த மர்த்திய லோகம், மகான்கள் இப்படி சஞ்சாரம் பண்ணுறது தான் நமக்கெல்லாம் பரம பாக்கியம். அவளுடைய சரணங்க எல்லாம் பட்டுன்னு இருக்கிறதுனால தான் அங்கங்கே க்ஷேத்திரங்கள் வருது, அங்கங்கே தீர்த்தங்கள் வருது, அங்கங்கே மகான்கள் அவதாரம் பண்ணுறா, அங்கங்கே பகவான் ஆவிர்பவம் ஆறான். இதுக்கெல்லாம் காரணம் அங்கங்கே மகான்கள் தபஸ் பண்ணிகிட்டே இருக்கா. இன்றைக்கும் நங்கநல்லூர் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம் இருக்குது இல்லையா? இந்த நங்கநல்லூருங்கிற க்ஷேத்திரம் இந்த சென்னையில் இருக்குது. அது க்ஷேத்திரம் தான். நம்ம ஏதோ இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு இருப்பிடம்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. ரொம்ப நாள் முன்னாடி காஞ்சி மகாபெரிவா அந்த இடத்துல கேம்ப் வந்திருக்கச்சே, அந்த இடத்துல பெரியவா சொன்னால், இந்த இடத்துல இந்த பூமிக்கு அடியில் நிறைய ரிஷிகள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அதனாலே பல க்ஷேத்திரங்கள் பல கோவில்கள் இந்த இடத்துல வரும் பார் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பார்த்துட்டா நங்கநல்லூரில் பழவந்தாங்கலில் ராஜேஸ்வரி அம்பாளோட சந்நிதி இருக்குது, குருவாயூரப்பனுடைய க்ஷேத்திரம் இருக்குது, ராகவேந்திர சுவாமிகளுடைய அதிஷ்டானம் இருக்குது, ஆஞ்சநேயர் ஆச்சரியமாக வந்து நின்றுருக்கார், ஹயக்ரீவருடைய க்ஷேத்திரம் இருக்குது, லக்ஷ்மி நரசிம்மருடைய ஆச்சரியமான அங்கே ஒரு கோவில் இருக்குது. இப்படி பார்த்துட்டா நங்கநல்லூர் முழுக்க இத்தனை கோயில்கள் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டா, மகான்களுடைய சாநித்தியம் அந்த இடத்துல இருந்துருக்கிறதுனால தான். மகான்களுடைய உபாசனை வீண் போகாது. நம்ம சத்குருநாதர் மகாராணி ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி அவர்கள் அழகாக சொல்லுவார், எங்கேயோ ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு கிரவுண்டு, ஒரு காலி கிரவுண்டில் போய் உட்காண்டு, நம்ம ஒரு 10 பேராக போய் உட்காண்டு அகண்டமாக நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணினோமானால், அந்த நாம சங்கீர்த்தனம் அகண்டமாக ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படி ஒரு நாமம் அங்கே விடாமல் நடந்துன்றதுதானால், அந்த இடத்துல திடீர்னு ஒரு ஆலயம் வந்துடும், எங்கேருந்தோ ஒரு பகவானுடைய ஒரு சந்நிதி வந்துடும் அப்படின்னா யாரோ உருவா கட்டிடுவார். காரணம் என்னென்னா, அங்கே அத்தனை நாமா நடந்திருக்கு இல்லையா? அந்த நாமம் என்ன பண்ணும்னா அந்த இடத்துல ஒரு பகவானை கொண்டு வந்துடும். அந்த நாமமே ஒரு பகவத் ரூபத்தை எடுத்துன்றணும் சொல்லணும். அதுதான் வாஸ்தவம். அதனால் மகான்களுடைய உபாசனை, மகான்களுடைய தபஸு இதெல்லாம் வீண் போகவே போகாது. அவள்லாம் சூக்ஷ்மமாக சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கா. அதனால தான் இன்றைக்கி பல க்ஷேத்திரங்களில் பார்த்தா கூட ரிஷி பிரதிஷ்டை, தேவர்களுடைய பிரதிஷ்டை, இந்த ரிஷி பிரதிஷ்டை பண்ணினார், இந்த ரிஷியுடைய தபஸுக்காக பகவான் இங்கே பிரத்யக்ஷமானார் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் மகான்களுடைய சாநித்தியம் இருந்துன்னு இருக்கிறது தான். அதனால் அவர் என்ன பண்ணினார்னா, இந்த பூப்பிரதேசத்துக்கு வந்தார், இப்படியே வந்து சஞ்சாரம் பண்ணுறாராம். இதெல்லாம் நாரதரே சனகாதிகளுக்கு சொல்கிறது. அகம் து பிருத்திவீம் யாத்தோ ஜாத்வா சர்வோத்தமாமிதி. அவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார்னா, இங்கே தான் அநேக புண்ணிய தீர்த்தங்கள் இங்கே தான் இருக்குது. அதுவும் இந்த பாரத புண்ணிய பூமிக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு பெருமை என்னன்னா, எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் இங்கே தான் ஓடுறது.
பாக்கி எவ்வளவோ பெரிய ரிவர்ஸ் எல்லாம் பெரினியெல்லாம் எங்கே ஓடின்னு இருந்தாலும் கூட காவேரி இங்கே தானே ஓடுறது, கங்கை இங்கே தானே ஓடுறது, யமுனை இங்கே தானே ஓடுறது, சரஸ்வதி இங்கே தானே ஓடுறது, நர்மதே, இதெல்லாம் ஒரு நதி தீரத்தை எடுத்து பார்த்துண்டா எத்தனை க்ஷேத்திரங்கள், எத்தனை மகான்களுடைய அதிஷ்டானங்கள். ஏதோ சாமானிய நதி இல்லை இது. இந்த நதி எல்லாமே பக்தியை வளர்க்கக்கூடிய நதியாக இருக்குது. இதில் ஸ்நானம் பண்ணாலே நமக்கு சர்வ பாப்பங்களும் போய்டுறது. நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதியும் குரு அப்படின்னு சாதாரண ஒரு பஞ்சபாத்திரத்தில் தீர்த்தத்தை எடுத்து வச்சுட்டு கூட இந்த சப்த புண்ணிய நதிகளை பிரார்த்திச்சுண்டு அவளுடைய சாநித்தியம் இந்த தீர்த்தத்தில் வந்து இருக்கட்டும் அப்படின்னு அந்த சப்த புண்ணிய தீர்த்தத்தை இதில் ஆவாகனம் பண்ணி தான் நம்ம அப்புறம் அந்த தீர்த்தத்தை பூஜைக்கு உபயோகப்படுத்துகிறோம். அப்படின்னா அந்த தீர்த்தங்கள்லாம் வெறும் தீர்த்தம் இல்லை, நம்மளை பாவனம் பண்ணுற தீர்த்தங்கள். கங்கையை எடுத்துட்டு வந்து நம்மளுடைய ஆற்றுல ஒரு சின்ன சொம்பில் நம்ம அடைச்சி தான் வச்சுட்டுருக்கோம். அந்த சீல் பண்ணின சொம்பு தான் தருவா. நம்ம காசியிலேருந்து கங்கா தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்தோமானால் ஒரு ஆச்சரியம் பாருங்கோ, எத்தனை வருஷம் கழித்து நீங்கள் அந்த சீல் பண்ண சொம்பை திறந்து பார்த்தாலும் அந்த தீர்த்தத்தில் ஒரு புழு இருக்காது, அதில் ஒரு துர்க்கந்தம் வராது. அந்த தீர்த்தம் அப்படியே ஸ்வச்சமாக இருக்கும். என்றைக்கோ புராணம் சொல்கிறது, எந்த நாள்லையோ வாமனாவதாரம் நடந்தது. அப்புறம் பகவான் திரிவிக்ரம ரூபத்தை காண்பிச்சான். பகவானுடைய இடது கால் கட்டவரல் பிரம்மலோகத்துக்கு போச்சு. அந்த வாம பாதாங்குஷ்டத்துக்கு பிரம்மா தன் கமண்டலு தீர்த்தத்தால் பூஜை பண்ணினார். அதுதான் திரிஜகத் பாவனியா இந்த இடத்துல கங்கைன்னு பிரவகிச்சுட்டு வருது அப்படின்னு நமக்கு புராணம் சொல்கிறது. ஆனால் அந்த தீர்த்தம் விஷ்ணு பாதோத்பவா அப்படின்னா அதோடைய ஒரு பவித்திரத்தை இன்னைக்கு பார்க்க முடியறது நம்மளால். எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அதில் ஒரு துர்க்கந்தம் இல்லை, அதில் ஒரு புழு இல்லை, அப்படி இருக்குது அந்த தீர்த்தம். இதெல்லாம் பிரத்யக்ஷ பிரமாணம் இல்லையா? கங்கையில் போய் ஸ்நானம் பண்ண மாத்திரத்தில் ஹிருதயம் ஸ்வச்சமானதையும் கங்கா தரிசனத்தாலேயே ஹிருதயத்தில் அப்படி ஒரு பக்தி பிரவகிக்கிறதையும் இன்றைக்கும் பார்க்கலாம். அந்த தீர்த்தத்துக்கு போயிட்டாலே அந்த தீர்த்தத்தில் ரிஷிகேஷில் ஓடி வருவாளே கங்கை, அந்த தீரத்தில் உட்காந்து அப்படியே தபஸ் பண்ணலாம்னு தோணும், சித்தனாழி தியானம் பண்ணலாமோன்னு தோணும். அந்த தீர்த்த தரிசனத்தாலேயே நம்ம ஹிருதயம் பாவனமாகிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் இந்த பாரத புண்ணிய பூமியில் தானே. எங்கே திரும்பினாலும் சாதுக்களோட அவதாரம். இந்த கும்பகோணம்னு போயிட்டோம்னா அந்த பக்கம் போனோமானால் ஆறாவமுதன், இந்த பக்கம் வந்தோமானால் கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை, இந்த பக்கம் போனால் சக்கரபாணி, இந்த வந்துட்டோமானால் கோவிந்தபுரம், இங்கே கோதேந்திராளோட அதிஷ்டானம். அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா திருவிடமருதூரில் மகாலிங்க க்ஷேத்திரம். மகாலிங்கத்தோட பெருமை என்னன்னு சொல்கிறது, அங்கே தான் ஸ்ரீதர ஐயாவாள் அந்த மகாலிங்கத்தோடு அப்படியே கலந்தார். அப்படி கொஞ்சம் தூரம் கும்பகோணத்துலேருந்து மன்னார்குடி போகிற வழியில் போனோமானால் மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள், மருதாநல்லூர் கிராமம், அங்கே தான் மட்டம், சத்குரு சுவாமிகளோட மட்டம். இப்படியே போயின்னு இருந்தோமானால் வரகூர் க்ஷேத்திரம் இருக்குது. இப்படி போனோம், அங்கே தான் நாராயண தீர்த்தர் அத்தனை கீர்த்தனங்கள் பாடியிருக்கார் அந்த பெருமாளுக்கு, வெங்கடேச பெருமாளுக்கு. திருப்பூந்துருத்தியில் தான் நாராயண தீர்த்தருடைய அதிஷ்டானம் இருக்குது. இப்படியே போனோமானால் எத்தனை க்ஷேத்திரங்கள். மன்னார்குடி போயிட்டோமானால் ராஜகோபாலன், கோபிலருங்கிற ரிஷிக்காக பிரத்யக்ஷமான பகவான் அவன். அத்தனை கிருஷ்ண லீலைகளையும் அந்த ரிஷிக்கு தரிசனம் கொடுத்தான். மன்னார்குடி க்ஷேத்திரம் ஆச்சரியமான க்ஷேத்திரம், தட்சிண துவாரகான்னு சொல்லுவாள் அந்த க்ஷேத்திரத்தை. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். எத்தனை சிவக்ஷேத்திரம், எத்தனை விஷ்ணு க்ஷேத்திரம். காவிரியுடைய உற்பத்தி ஸ்தானத்துலேருந்து காவிரி கடைசியில் மாயவரத்தில் பூம்புகாரில் போய் கலக்கிற பரியந்தம் காவேரி தீரத்தை எடுத்துட்டா கூட எத்தனை சிவக்ஷேத்திரம், எத்தனை விஷ்ணு க்ஷேத்திரம், எத்தனை மகான்களுடைய அதிஷ்டானம். அந்த நதியில் அந்த நதியை உபாசிச்சுட்டு இருந்தாலே போதும், நதியோட அதோட போக்கில் போயிட்டு இருந்தாலே அதை நம்மளை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடும், இந்த பகவான்கிட்ட சேர்த்துடும். அப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஒரு நதியும் அப்படி தான் இருக்குது, ஒரு தீர்த்தமும் அப்படி தான் இருக்குது, ஒரு க்ஷேத்திரமும் அப்படி தான் இருக்குது. அதனால் இதெல்லாம் இது சர்வோத்தமமானது பாரத புண்ணிய பூமி, பாரத வருஷம்னு. இங்கே நாரதர் இந்த பூமிக்கு வந்தார், புஷ்கரத்துக்கு போனார், பிரயாகைக்கு போகிறார், காசிக்கு போகிறார், கோதாவரிக்கு போனார். இப்படி எல்லாம் க்ஷேத்திரங்கள்லாம் பெயிண்டு வந்துட்டே இருக்கார். ஆனாலும் அவருக்கு இப்படி ஒரு பிரமணத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படலை. ஏன் அப்படின்னு விட்டா, எங்கேயுமே ஒரு சாநித்தியத்தை பார்க்க முடியல அவரால். ஒரு பெரிய க்ஷேத்திரம் அப்படின்னு அந்த க்ஷேத்திரத்துக்கு போகிறதே அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த மூர்த்தியுடைய விசேஷம் தெரியும், மகான்களுக்கு பிடிபடும். சாமானிய ஜனங்கள் போவா, கன்னத்தில் போட்டு வந்துடுவா, தரிசனம் பண்ணதே பரமபாகியம் நினைப்பா, அம்மட்டில் அதுக்கு ஒரு பலன் உண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த க்ஷேத்திரத்தில் சாநித்தியத்தை மகான்களால் உணர முடியும். அந்த மூர்த்தி அந்த உகந்து இருக்காரா, அந்த பூஜைகளால் அவர் உகந்து இருக்காரா, அந்த இடத்துல அந்த சாநித்தியம் இருக்காங்கிறத மகான்கள் அந்த க்ஷேத்திரத்தில் பிரவேசித்த மாத்திரத்தில் உணர்ந்துடுவா. ஆனால் இந்த இடத்துல கலி புகுந்துட்டான் இல்லையா, கலியுடைய கோர தாண்டவம் நடக்கிறது. இது கலியோட ஆரம்பத்தில் நாரதர் வந்தார்னு இருக்கு. இன்னைக்கு கலியை பார்த்தா என்ன சொல்லுவாரோ தெரியாது. அவர் சொல்றார், கலி புகுந்து கலி தோஷம் எங்கேயுமே பீடிச்சிருக்கிறத பார்த்தார். அதனால எந்த க்ஷேத்திரத்திலேயே சாநித்தியம் இல்லாததை பார்த்தார்.
அவருக்கு மனசுக்கு சந்தோஷம் ஏற்படலை. சத்தியம் நாஸ்தி தபசௌச்சம் தயா தானம் ந வித்யதே. எல்லோரும் வயிறு வளர்க்கறதுக்காக ஏதோ ஒரு வேஷத்தை போட்டுன்னு இருக்காளே தவிர உண்மையான ஒரு யோகியை பார்க்க முடியல, உண்மையான ஒரு சித்தனை பார்க்க முடியல. ந யோகி நைவ சித்தோவா ந ஞானி சத்கிரியோ நரஹா கலிதாவானலேனாத்ய சாதனம் பஸ்மதாம் கதம். ஏதோ ரூபலாவண்யத்துக்காக ஏதோ ஒரு அலங்காரம் பண்ணிக்கிறார். அவளுடைய சொதர்ம அனுஷ்டானங்களுக்கு வேஷபூஷணங்கள்லாம் போயிடுது. லாவண்யம் கேசதாரணம் அப்படின்னு தன்னுடைய கேசத்தை எந்தெந்த விதமாலாம் அலங்காரம் பண்ணிண்டா லோக்கத்தில் 4 பேர் தன்னை பார்ப்பாலோ அப்படி அலங்காரம் பண்ணிக்கிற ஜனங்கள். அதனால சொதர்மம் போயிடுத்து, அனுஷ்டானம் போயிடுத்து, சிக்க கச்சம் ஊர்துவ புன்றம் உபவீதி இதெல்லாம் போயிடுச்சு. எல்லாத்துலேயும் வேஷம். எல்லா வயிறு வளர்க்கறதுக்கு, இந்த ஒரு ஜான் வயிறு வளர்க்கறதுக்கு என்னென்னலாம் பேச முடியுமோ அப்படிலாம் பேசலாம், எப்படிலாம் நடந்துக்க முடியுமோ அப்படி நடந்துக்கிறா. அதனால சத்தியம் சௌச்சம் தயே தானம் தபசு மனுஷத்துவமே இல்லை. அப்புறம் என்ன முமுட்சுத்துவம். இதெல்லாம் எதனாலே அப்படின்னுட்டா ஒரே காரணம், கலி புகுந்துடுத்து. இந்த கலினா யாரு முதல்ல அது கேட்டுக்கணும். கலிபுருஷன் ஒருத்தரை சொல்கிறோமே, இந்த கலிபுருஷன் ஒருத்தர் இருந்தால் அவரை வேணால் நிற்க வச்சு கேள்வி கேட்கலாம். ஏண்டாப்பா இப்படி நீ கலியை கெடுக்கிற அப்படின்னு கேட்கலாம். அவன் அப்படின்னு ஒருத்தன்னு கிடையாது. அத்தனை பேருடைய ஹிருதயத்திலையும் எந்த ஒரு கல்மஷம் இருக்கோ அந்த கல்மஷம் அத்தனையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அதுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்துட்டா அதுக்கு தான் கலின்னு பேர். கலவு கல்மஷ சித்தானாம் பாபத்ரவ்யோபஜீவினாம் விதிக்ரியா விஹீனானாம் கதிஹி கோவிந்த கீர்த்தனம்னு அழகாக சொல்கிறது. கலினாலே அத்தனை பேருடைய சித்தங்கள்லையும் இருக்கக்கூடிய கல்மஷத்தை சேர்த்து அதுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்துட்டா அதுக்கு தான் கலின்னு பேர். அது ஏன் பீடிக்கிறது எல்லாத்தையும்னா, அது பீடிக்கணும்னு பீடிக்கலை, யுகங்களில் பரிவர்த்தனம் இருந்துட்டே இருக்கு. ஏன்னா கிருதயுகத்தில் எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா தபஸ் பண்ணிட்டு இருந்தா. தியாயன் கிருதே தபஸ் பண்ணணும்னு சங்கல்பிச்சுட்டு உட்காந்து பண்ணலை. அவர்களுடைய சித்தத்தில் சத்துவகுணமே தலை தூக்கி இருந்ததுனால தானே அவர்களுடைய மனசு தபஸில் லயிச்சது. அடுத்தது கொஞ்சம் பரிபக்குவம் குறைஞ்சது. அதனால என்னன்னா தியாயன் கிருதே யஜன் யஜ்ஞைஹி திரேதாயாம். ரஜஸ் தலை தூக்கித்து ரஜோகுணம்னாலே ஒரு ஆக்டிவிட்டி, ஏதாவது ஒரு காரியம் பண்ணுறதுல முனைப்பா இருப்பா. அவளுடைய சித்தம் பகவான் இடத்துல அவ்வளோ சுலபத்தில் ஒடுங்கலை. ஓரளவுக்கு சத்தம் இருந்தது, ஆனால் ரஜஸ் தலை தூக்கி இருந்தது திரேதா யுகத்தில். அதனாலே அந்த யுகத்துக்கு எது தர்மம்னா, உனக்கு ஏதோ காரியம் பண்ணணும் தானே உன்னுடைய சித்தம் பிரவர்த்திக்கிறது. நீ வேதோக்தமான கிரியைகளை பண்ணிடுவா, வேதோக்தமான கர்மாக்களை அனுஷ்டிச்சுடுவா. நிறைய யாகேகியங்கள் பண்ணு, ஔபாசனம் வைஸ்வதேவம் ஆசிரம தர்மங்கள்லாம் அனுஷ்டிச்சுண்டு இந்த மாதிரி ஒரு ஆசிரமம் கச்சேத்துன்னு உனக்கு கிரமேண பரிபக்குவம் ஏற்பட்டு நீ மோட்ச மார்க்கத்துக்கு போ அப்படின்னு நிறைய யாகயஜ்யங்களில் ஒருத்தனை பிரேரணை பண்ணிச்சு. அதனால நிறைய யாகயஜ்யங்களை பண்ணி சித்த சுத்தியை சம்பாதிச்சுண்டு அதற்கு மேலே அவ பக்தி ஞான வைராக்கியத்தை அடைஞ்சு அப்படி மோட்சத்துக்கு போனா கிருதயுகத்தில் திரேதா யுகத்தில். துவாபர யுகத்தில் ஏன்னா இன்னும் பரிபக்குவம் குறையிறது. ஏன் பரிபக்குவம் குறையிறதுங்கிறத பார்க்கணும். ஏன்னா கர்மாவை பண்ணி தான் ஒரு ஜீவன் திருப்பியும் பிறக்கிறது அப்படிங்கிறதே திருப்பியும் நீச்ச கர்மாவை பண்ணி அதனால அதுக்கும் கீழே தான் ஜென்மாக்கள் வந்துட்டு இருக்கு. அதனால அப்படிப்பட்ட ஜீவ சமூகமே திரும்பி பிறக்கிறதுனால தான் என்ன ஆறுதுன்னா அதற்கு தக்க யுகத்துக்கே குணம் மாறுறது, யுகத்தோடைய போக்கே மாறுது. ஏன்னா அப்படிப்பட்ட ஜீவ சமூகமே வந்து திருப்பியும் பிறக்கிறதுனால அதுக்கு ஒரு நீச்ச கர்மா தான் காரணமாக இருக்கிறதுனால அத்தகைய அவ்வளோ பெரிய ஜீவ சமூகத்தோடைய கர்மாவும் சேர்ந்து தான் அந்த யுகத்தோடைய ஒரு போக்கை நிர்ணயம் பண்ணுறது. அதனால தமோ குணம் தலை தூக்கிறது துவாபர யுகத்தில். அதனால கர்மானுஷ்டானங்களை பண்ணுற அளவுக்கு கூட ஒரு மனோபலம் இல்லை, ஒரு பரிபக்குவம் இல்லை, ஒரு ஆச்சார சுத்தி இல்லைங்கிறதுனால அவளுக்கு நிறைய அங்கங்கே பூஜா விதானங்களாலே அங்கங்கே இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களில் இருக்கிற மூர்த்திகளை உபாசிக்கிறது அப்படிங்கிற ஒரு தர்மம் சொல்லப்பட்டது. ஆகம விதிகளால் பகவானை பூஜை பண்ணணும். அதுவும் முடியாதான் கலியுகத்தில், அதுவும் முடியாத கலியுகத்திலேன்னு தமோ குணத்தோட உச்சத்துக்கு போயிடும். தமோ குணம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ரஜோகுணங்கிறது காரியங்கள் பண்ணுறது, காமத்துலையோ கோபத்துலையோ பரபரப்புலையோ படபடப்புலையோ இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை சேர்த்துக்கணும், அவன் இப்படி இருக்கானே இவன் இப்படி இருக்கானே இது இப்படி இருக்கே அப்படிங்கிற அசூயை இதெல்லாமே ரஜோகுணம். தமோ குணம்ங்கிறது நெகட்டிவிட்டி. இது எங்கே நடக்க போகிறது, நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு என்ன தெரியும், எனக்கு இப்படி ஆயிடுதுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற சிந்தனங்கள் எல்லாம் தமோ குணம். சத்துவங்கிறது பகவானை மட்டும் பிடிச்சுன்னு இருக்கிறது சத்துவம். இந்த சத்துவம் தமசு ரஜஸுக்கோட சேர்ந்து மாட்டிக்கப்படாது. அந்த சத்துவம் தமசு ரஜஸையும் விட்டுட்டு தனியாக இருந்ததானால் அதுதான் சுத்த சத்துவம்னு பேர். அது உனக்கு அகண்ட பிரேமை, அதுதான் அகண்ட ஞானத்தில் கொண்டு ஒருத்தனை விடுமே தவிர இந்த சாத்வீகமும் தமசு ரஜஸோடு சேர்ந்து இருந்ததானால் அந்த பக்தியும் அது கெட்டு போயிடும். அந்த பக்தியும் இது தலை தூக்கி எடுத்தானால் அது கீழே போயிடும். அவ்வளோதான்.
அதனால இதுதான் தெரிஞ்சுக்கணும். கலியுகம் தமோ குணத்தோட ஒரு உச்சமா இருக்கிறதுனாலே நாரதர் பார்த்தார், ஒரு சித்தனை பார்க்க முடியல, ஒரு யோகியை பார்க்க முடியல, ஒரு தபஸ்வியை பார்க்க முடியல, ஒரு சத்கர்மா பண்றவனை பார்க்க முடியல, எதுலையும் காப்பாட்டியா இருக்கு. ஒரு தர்மத்தை பண்ணினா கூட கொஞ்ச நாள்லயே அந்த தர்மம் பண்றவனுக்கு என்ன தோன்றது அப்படின்னுட்டா, நான் இந்த தர்மத்தை பண்ணினேனே என்னத்தை கண்டேன். ஒரு கால் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலே கட்டுறான் ஒருத்தன், அதுல தர்ம சிந்தனத்தோடு தான் கட்டினான். 100 பெட் 200 பெட்டோட எல்லா ஃபெசிலிட்டிஸோட ஒரு அழகான தர்ம ஹாஸ்பிட்டல் வித் ஆல் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜியோட கட்டியிருக்கான். காரணம் எல்லோருக்கும் ஹெல்ப் பண்ணணும் தான். ஆனால் பக்கத்தில் இன்னொருத்தன் இதை விட இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி விட்டான். அவனுக்கு நாளைக்கு ஏதோ ஒரு அவனுடைய தர்ம சிந்தனத்துக்காக அவனை ஏதோ இந்த உலகம் அவனை ரெக்கக்னைஸ் பண்ணி அவனுக்கு ஒரு அவார்டு கொடுக்கறதுன்னா உடனே இவனுக்கு அசூயை வந்துடும். அதில் இவன் நினைச்சப்பா, நானும் தானே தர்மம் பண்ணுறேன், எனக்கு கிடைக்கலையே அவனுக்கு கிடைச்சிருக்கேன் அப்படிங்கிற அசூயை வந்துடும் அவன் இடத்துல. அப்போ என்ன ஆகிடும்னா, நீ பண்ண தர்மமே வியர்த்தமாகிடுறது இல்லையா. நீ ஆரம்பித்தது ஜனங்களுக்கு உதவணுன்னுட்டும், கடைசியில் அதில் கூட ஒரு ரெக்கக்னிஷனை நீ எதிர்பார்க்கிற மாதிரி ஆகிடுறது இல்லையா. அப்போ என்னன்னா, அவ்வளோ கீழ்த்தரமாக அந்த கலி ஒன்றை பண்ணிடும். இப்படி தான் கலி எல்லோரையும் கவிழ்த்திடும். அதனால் எந்த தர்மமும் ஆரம்பிக்கிறதே உயர்ந்த தர்மமாக இருந்தாலும் கூட போக போக அதுலேயே கல்மஷம் புகுந்துடும் இந்த கலியுடைய ஒரு பாதையால். அதனால பார்த்தார், ஒரு சத்காரியம் என்றவன் இல்லை, ஒரு நிஜமான தபஸ்வி இல்லை, எதிலையும் கபட்டம், எல்லாம் வயிறு வளர்க்க போடுற வேஷம். இப்படியே நாரதர் பார்த்துண்டு வரச்சே அவருக்கு தோணித்து, எதுக்கு இந்த லோகத்துக்கு வந்தோம், நம்ம சம கிளம்பி போயிடலாமோ அப்படின்னு அவருக்கு தோணித்து. அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு, அப்படியே வந்தவர் பிருந்தாவனத்துக்கு வந்தார். இங்கதான் கொஞ்சம் அவருடைய மனசுக்கு ஒரு சமாதானம் கிடைச்சது. பிருந்தாவனம்ங்கிறது இன்னைக்கும் அப்ராக்கிருதமான ஒரு பூமி அது. ஏன்னா இன்னைக்குமே பாகவதத்தில் பிருந்தாவனத்தோடைய ஒரு மகாத்மியம் தசமஸ்கரத்தில் சொல்லப்படுறது, தேவகி சுதபதாம்புஜ லப்தலக்ஷ்மி பிருந்தாவனம் சகி புவோ விதனோதி கீர்த்திம் யத் தேவகி சுதபதாம்புஜ லப்தலக்ஷ்மி கோவிந்த வேணு அனுமத்த மயூர நிருத்யம் பிரேக்ஷாத்ரி சான்வ பரதான்ய சமஸ்த சத்வம். பிருந்தாவனத்துக்கு என்ன ஒரு பெருமைனா, பிருந்தாவனம் மாதிரி இன்னொரு கார்டன் பண்ணிவிடலாம். நிறைய மரங்களை வைக்கலாம், நிறையா புல்வெளிகளை ஏற்படுத்தலாம், மான்களை ஓட விடலாம், மயில்களை ஆட விடலாம், நிறைய ஃபவுண்டெயின்லாம் கூட வச்சு விடலாம், நதி ஏதாவது ஒரு நதி ஓடுற மாதிரி கூட பண்ணிவிடலாம். இதனால் பிருந்தாவனம் மாதிரி இந்த பிருந்தாவனம் அந்த பிருந்தாவனம் இல்லையே இந்த பிருந்தாவனம். ஏன்னா அந்த பிருந்தாவனத்தில் அடிஷ்னலாக ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு, பகவானுடைய பாத ரேணு இருக்குது. பகவான் அவதாரம் பண்ணி மாடுகளை மேய்ச்சண்டு பிருந்தாவனம் முழுக்க சஞ்சாரம் பண்ணி தன் சரணத்தால் முத்திரை போட்டிருக்கான், இது என்னோட பூமி அப்படின்னு. தேவகி சுத பதாம்புஜ லப்தலக்ஷ்மி, பகவானுடைய சரணரேணு இருக்கே. அந்த பகவான் யாருடைய சரணரேணுக்கும் ஆசைப்பட்டு ஓடுறானோ அந்த பிருந்தாவனத்தில். கிருஷ்ண பாதரேணு வேணும்னு நம்மெல்லாம் ஆசைப்பட்டு ஓட, கிருஷ்ணன் யாருடைய பாதரேணுக்கும் ஆசைப்பட்டு ஓடுறான். ராதா சரண ரஜோபிஷேக்தம், அப்படிப்பட்டது பிருந்தாவனம். எந்த சரண ரேணுக்கு கிருஷ்ணன் ஆசைப்பட்டு ஓடுறானா, ராதையுடைய சரண ரேணு கிடைக்காதா அப்படின்னு கிருஷ்ணன் அந்த ராதா சரண ரேணுக்கு ஆசைப்பட்டு ஓடுறான். அப்படிப்பட்ட பிருந்தாவனம் அது பிரேம பூமி. அது ராதைனாலே பிரேமைன்னு அர்த்தம். அந்த பிரேமைக்கு கட்டுப்பட்டு அந்த பரவஸ்து அங்கே இல்லையா, அந்த ராதையோடு சேர்ந்து இருக்கு. பிரேம பூமி, பிரேமைங்கிறது அது சொல்ல முடியாது, அதுதான் அன்புன்னு பேர். அன்புங்கிறதுக்கு என்ன உதாரணம் கொடுக்க முடியும்? உலகத்தில் சாமானிய பாந்தவியத்தை பார்க்குறோம், பாசத்தை பார்க்குறோமே தவிர பிரியங்கிறது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. பிரியங்கிறது அகண்டமானது. அது எதுலேயும் பரமாத்மாவை பார்க்கக்கூடிய ஒரு பரிபக்குவத்தோடு கூடினது அந்த பிரியம். அதனால தான் பாரதியாரும் காக்கை சிறகினிலே நந்தலாலான்னு பாடுறார் இல்லையா. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா, நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, கேட்கும் ஒலிகள் எல்லாம் நந்தலாலா, நிந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா, தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. இது என்ன ஒரு, இது எதுலேயுமே அவருக்கு கிருஷ்ணன் தான் தெரியறதுனா, எதுலேயுமே கிருஷ்ணனே தெரியறதுக்கு தான் பிரேமைன்னு பேர். அப்போ எங்கேருந்து ராகம், எங்கேருந்து துவேஷம், யார் வேணுங்கிறவா யார் வேண்டாதவா, எது பிடிச்சது எது பிடிக்காதது, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது பிரேமை. இதைத்தான் வள்ளுவர் சொன்னார், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். இந்த பிரேமைக்கு தான் அன்புன்னு பேர். பிரேமஸ்வரூபிணி ராதை. அந்த பிரேமைக்கு ஒரு ஸ்திரீ ரூபம் கொடுத்துட்டா ராதை. அப்படிப்பட்ட பிரேமை இருந்ததானால் பரமாத்மா உன் வசப்பட்டுடுவான் அப்படிங்கிறது தான் ராதா கிருஷ்ண யுகலமே காண்பிக்கிறது. இந்த பரவஸ்து கிருஷ்ணன், அந்த அவனிடத்தில் இருக்கிற அன்பு ராதை. இதை எப்படி பிரிச்சுட முடியும்? யாரோ ஒரு ஸ்திரீயும் புருஷனும் இல்லை, கிருஷ்ணனும் ராதையும். பரமபுருஷன், அந்த பரமபுருஷன் இடத்துல இருந்து அந்நியமானவள் இல்லை, அந்த பரமபுருஷன் இடத்திலிருந்து
கிருபைன்னு ஒன்று வருது, பக்தாளுடைய ஹிருதயத்திலிருந்து பிரேமைன்னு ஒன்று வருது. அந்த கிருபையும் இந்த பிரேமையும் ஒன்று பிடிச்சுட்டு தான் இருக்கும் இல்லையா. பக்தாளிடத்துலேருந்து வெளிப்பட்டால் அதுக்கு பிரேமை, பகவானிடத்துலேருந்து வெளிப்பட்டால் அதுக்கு கிருபை. அந்த 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 பரமாத்மாவும் இல்லையா, அந்த பரமாத்மாவுடைய அபிண்ணமான அந்த பிரேமையும் பிரியாமல் இருந்துருக்கிறது. அதுதான் ராதாகிருஷ்ண தத்துவம். ராதையுடைய அந்தப்புறம் பிருந்தாவனம்னு சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு அலௌகீகமான பிரேமையை இன்னைக்கும் நம்ம பிருந்தாவனத்தில் பார்க்கலாம். அதனால இங்கேயும் பாகவத மகாத்மியத்தில் சொல்லிட்டு வரார், பக்திர் நிருத்யதி யத்ரச அப்படின்னு சொல்லிட்டு வரார். தன்யம் பிருந்தாவனம் தேன பக்திர் நிருத்யதி யத்ரச. அந்த பிருந்தாவனம் தன்யமானது. இன்னைக்கும் பிருந்தாவனத்தில் அப்படிப்பட்ட அலௌகீகமான ஒரு பிரேம பக்தியை பார்க்க முடியும். நாரதர் அங்கே வந்தார். இங்கே வந்து பார்த்தா ஆச்சரியமான ஒரு காட்சியை பார்த்தார். என்ன ஆச்சரியமான காட்சி அப்படின்னா, ஒரு ஸ்திரீ கொஞ்சம் யுவத்தியாக இருக்கா. யுவத்தினா கொஞ்சம் இளமையோட கூடினவளாக இருக்கா. அவள் பக்கத்தில் 2 குழந்தைகள் படுத்துன்னு இருக்கு. இவளை விட வயது முதிர்ந்தவர்களாக இருக்கா அந்த 2 குழந்தைகளும். குழந்தைகள் ஆனால் வயது முதிர்ந்த தோற்றத்தில் இருக்கா. அந்த குழந்தைகளுக்கு எழுந்துக்க கூட திராணி இல்லாதபடி அந்த குழந்தைகள் எழுந்துக்க பிரயாசப்படுறது கீழே விழுது, எழுந்துக்க பிரயாசப்படுறது கீழே விழுது. இந்த குழந்தைகளுடைய கதியை பார்த்து, இவர்களுடைய நிலைமையை பார்த்து அந்த ஸ்திரீ ஹோன்னு கதறி அழறா. ஆனால் ஒரு ஆச்சரியம், அந்த ஸ்திரீ பக்கத்தில் ஒரு 100 ஸ்திரீகள் அவளுக்கு சத்திர சாமர உபச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. இந்த காட்சியே ஆச்சரியமா இருக்கு, வினோதமாகவும் இருக்கு. அவளை பார்த்தா இந்த 2 குழந்தைகளுக்கு அம்மானு நன்னா தெரியாது. எங்கேயானும் அம்மா இளமையானவளாகவும் குழந்தை வயது முதிர்ந்தவர்களாகவும் எங்கேயாவது பார்க்க முடியுமா? இப்படி ஒரு காட்சி பார்க்க முடியாத ஒரு காட்சி, விசித்திரமா இருக்கு, வினோதமா இருக்கு. நாரதர் நினைச்சிருந்தார் கலியுகத்தில் இப்படிலாம் கூட நடக்கும் போல இருக்கு. ஆனால் ஒரு இடத்துல போய் நீ ஏன் இப்படி இருக்கேன்னு ஒரு கேள்வி கேட்டுவிட்டா நமக்கு அந்த பிரச்சனத்துக்கு ஒரு விடை சொல்ல முடிஞ்சால் அந்த கேள்வியை கேட்கணும். அவளுக்கு ஒரு தீர்வு சொல்ல முடிஞ்சால் அந்த கேள்வியை கேட்கணும். இல்லைன்னுட்டா பேசாமல் கிருஷ்ணா இவாளை ரக்ஷின்னுட்டு போயிடணும், அவளுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு போயிடணும். ஒரு கால் நீ அதில் போய் மூக்கன்னு ஒழிச்சு விட்டே, ஆனால் கடைசியில் அது நம்ம தலையில் வந்து விடிஞ்சு விடுமோ? இது என்னென்னவோ நடக்கிறது கலியுகத்தில். ஒருத்தர் இடத்துல போய் நீ சௌக்கியமானு கேட்கறதுக்கே பயமாக இருக்கு. ஏன்னா பெரிய கதையாக அவள் சொல்ல ஆரம்பிச்சு விட்டா நம்ம கதையே தேவையில்லைன்னு தோணிடும் கடைசியில். அதனால என்ன பண்ணினார் நாரதர், இது ஏதோ பாவம் அந்த ஸ்திரீ ரொம்ப அபலையா இருக்கா, சிரமப்பட்டு இருக்கா, அந்த குழந்தைகள் எழுந்துக்க கூட திராணி இல்லாதவாளா இருக்கா, அவளை விட விபத்தியா இருக்கா, இது ரொம்ப விசித்திரம், நமக்கு எதுக்குன்னுட்டு அந்த ஸ்திரீயை தாண்டி போறதையே அந்த ஸ்திரீ கூப்பிடுறா நாரதர, போ போசாதோ க்ஷணம் திஷ்ட பச்சிந்தாமபி நாசயே தர்ஷனம் தவலோகஸ்ய சர்வதாகரம் பரம் பகுதா தவ வாக்கியேன துக்கசாந்திர் பவிஷ்யதி யதா பாக்யம் பவேத் பூரி பவதோ தர்ஷனம் ததா. ஹே சாதோ, போபோ சாதோ, என்னுடைய இந்த பரிதாபகரமான நிலையை பார்த்துட்டும் என்னை தாண்டி இப்படி போறேளே, கொஞ்சம் நின்று என்னை ஒரு ஆஸ்வாசப்படுத்திட்டு போகப்படாதா, எனக்கு ஏதாவது ஒரு சமாதானம் சொல்லிட்டு போகப்படாதா, இப்படி தாண்டி போறேளே. உங்களை போன்ற சாதுக்களுடைய தரிசன மாத்திரத்தாலேயே ஒருத்தனுடைய சர்வ பாபங்களும் போயிடுமே. அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு உத்தம பலன்கள் சித்திக்குமே, அவனுக்கு அந்த க்ஷணமே சௌக்கியம் வந்துடுமே சாதுக்களுடைய தரிசனத்தாலே. ஏன்னா எந்த ஒரு க்ஷேத்திரத்துக்கு போகிறோம்னா அந்த க்ஷேத்திரத்துக்கு போய் அந்த ஒரு மூர்த்தியை தரிசனம் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனம் உண்டு. அது உரிய காலத்தில் வரும், ஆனால் உடனே கிடச்சிடாது. ஒரு தீர்த்தத்தில் போய் ஸ்நானம் பண்ணுறோம்னா அந்த தீர்த்தத்தில் போய் ஸ்நானம் பண்ணதுக்கு உண்டான ஒரு பலன் உண்டு, அதுவும் ஒரு உரிய காலத்தில் வரும், அக்ரூட் பெனிஃபிட்னு சொல்வாலே அதை போல. ஆனால் சாதுக்களையோ நான் பார்த்த மாத்திரத்தில், சாதுக்களையோ தரிசனம் பண்ண மாத்திரத்தில் பாப்பம் போகிறோம். தரிசனசே சப பாப்ப விநாசே துக்க தரித்திர சப தூர்கயோரே ஆஜ் சகி மேரே சத்குரு கர் ஆயே அப்படின்னு ஒரு கீர்த்தனம் உண்டு. பிரம்மானந்தர் அப்படிங்கிற ஒரு மகான் பாடின கீர்த்தனம். தரிசனத்தாலேயே பாப்பங்கள் போயிடுறது, தரிசனத்தாலேயே சர்வசௌக்கியங்கள் ஏற்பட்டுடும் சாதுக்களை பார்த்த மாத்திரத்தில். அதனால தான் சுதா திருஷ்டி ஜெய புரோச்சுவாருன்னு வேற தியாகராஜர் சொல்றார். அவர்களுடைய பார்வையோ அவர்களுடைய அமிர்தமயமான பார்வையே நம்மளுடைய பாப்பங்களை போக்கிடும். அதனால் பக்தி தேவி கேட்டுக்கிறா, பிரபோ என்னை பார்த்துட்டும் பார்க்காதவரை போல நீங்கள் போகலாமா? சாதுக்களுடைய தரிசனம் தானே எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் மங்களகரமானது, க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் என்னுடைய இந்த பரிதாபகரமான நிலை போகிறதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்க, எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டு போங்க. உங்களுடைய வாக்கியத்தாலே நீங்கள் 2 அமிர்த வச்சனங்கள் பேசினாலே எனக்கு சாந்தி ஏற்பட்டுடுமே, என்னை அதிக்கிரமிச்சுட்டு இப்படி போகல ஆகாது, இங்கே எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு இந்த இடத்துல பக்தி தேவி பிரார்த்திச்சுக்கிறா. நாரதர் பக்தியை விசாரிக்கிறார் அப்படிங்கிறது நித்த விஷயம். இந்த ரசானுபவத்தை அடுத்த பாகத்தில் தொடரும். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.